குட் மார்னிங் பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. வேதாந்தத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் அந்த வம்பும் பரியாசமும் புத்தியினவன பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு சொல்கிறது தான். சீர்கேடான வீண் பேச்சு, கிழவிகள் பேச்சு, இதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பவுல் கூட சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் பெரிய ஊழியக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது அப்படின்னு நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிற நபராக இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸோ ப்ரைவேட் சர்வீஸோ எதுவாக இருந்தாலும் வீண் பேச்சுன்றது ஆபத்தை தான் வருவிக்குது. புரணி பேசுறது அதெல்லாம். நான் நிறைய கதைகளில் நான் படிப்பேன். அதில் அப்படி தான் ஒர்க் ஸ்பாட்டில் ஒரு நபரை பைத்தியமாக்கிட்டாங்க. எப்படின்னா அவரை பற்றி ஏதோ ரூமர்ஸ் கிளப்புறது, அவர் வந்தால் சிரிக்கிறது, ஏதோ அவரும் ஒரு பலவீனமான நபர், இதெல்லாம் அவர் நம்பி நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்க, நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ப்ரூட் பண்ணி கடைசியில் அவர் வேலையை இழக்கும்படியாக ஆகிடுது. இதெல்லாம் ஒரு பாப காரியம் இல்லையா? ஒருத்தரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டுறது, அந்த மாதிரி நல்லா செய்கிறவங்க இருக்காங்க. என்னை பற்றியும் அப்படி கதை கட்டினாங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் நான் கர்த்தருக்குள்ள என்னை நான் திடப்படுத்தி கொள்கிற அனுபவம், அதோட கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றக்கூடிய அனுபவம் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருந்தது. அதனால் நான் இதுக்கெல்லாம் நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா இந்நேரம் நான் பைத்தியமாக அலைஞ்சிருக்கிறோம், இல்லை பிச்சை எடுக்கிறவளாவோ, இல்லை ஒர்க் பண்ண முடியாதவளாவோ, ஏதோ ஒரு மோசமான தற்கொலையில் இருந்திருக்க வேண்டியவனா. ஆனால் கர்த்தர் என்னை தரிசனம் கொடுத்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்து, வேலைன்னா எனக்கு 2 விதமான வேலை நான் செஞ்சிட்ருந்தேன். கடந்த 40 வருஷமாக சபையில் ஒர்க் பண்ணுவேன். 2வது கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் இருந்தேன். ஸோ இதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்கள் தான் நான் எங்கே போனாலும் கதை கட்டுறது, இந்த பொண்ணு அப்படி இப்படி சொல்லி பேசுகிறது, அது மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேறு எங்கேருந்தும் வரல, நம்ம வீட்டாலேருந்து தான் வருது. அது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாருன்னா அவங்களுடைய வீட்டாரே தான். ஸோ பணம் ஒரு 5 ரூபா பணம் கொடுத்தா ஊழியக்காரங்க கூட போய் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ எப்பவுமே கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்வது நல்லது. சீர்கேடான வீண் பேச்சுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஸோ எப்பவுமே நம்ம ஜெபிக்கிற நபர்களாக இருந்தாக்கா நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தரை புரணி பேச மாட்டோம். குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். சண்டை சச்சரவுகள் வீண் பேச்சினால்தான் வருது. அல்லது ஒருவர் மேலே ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய பொறாமை, அவங்க யார் எதுக்காக வந்திருக்காங்கன்னே நமக்கு தெரியாமல் ஏதேதோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறது. நம்முடைய குழந்தைத்தனங்கள், அறியாமைகள், ஞானமற்ற நிலைமைகள். ஸோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்ட்டு இருக்க. ஸோ நம்முடைய இருதயம் ஞானமற்ற காரியங்கள்லாம் நிறைஞ்சிருந்தால் நம்முடைய பேச்சும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை இருதயத்தை ஊற்றும்போது கர்த்தர் நமக்கு தினசரி வழிநடக்கக்கூடிய பலனை அவர் தருவார். தினசரி வழிநடத்திப்பு பெரிய அற்புதம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் பேசினார் போன வாரத்தில். அதுபோல் கர்த்தர் வனாந்திர பாதையில் 40 வருடங்கள் நடத்தினார். அது பெரிய அற்புதம் அது. ஸோ தினசரி அற்புதங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்வது நல்லது.